என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 போட்டார். அப்பர் லிமிட்டு கேப் போட்டார். 120, அதுக்கு மேலே ஒரு நாள் கூட வானா நீ போகிட்டார். இனிமேல் 120 தாண்ட மாட்டேன், மனு வர்க்கத்துக்கு இதுதான் அப்பர் லிமிட்டு போ அப்படின்ட்டார். ஏன் என்னங்க அநியாயமாக வாழ விட்டுருக்கலாமே, 900 வருஷம் நம்மளாம் இருந்திருக்கலாம் சரி. ஆனால் கூடவே ஊரில் இருக்கிற அத்தனை கற்பழிப்பு பண்ணுறவனும், திருடுறவனும், கொள்ளைக்காரனும், கொலைகாரனும், அநியாயக்காரனும், அக்கிரமக்காரனும் 365 நாளும் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் அக்கிரமத்தையே நினச்சி அக்கிரமத்தையே செய்கிற இந்த பொல்லாத ஆட்களும் அவனும் இருப்பானே 900 வருஷம். ஹலோ, யார் தாங்கிக்கிறது? அதை சிலரெல்லாம் சீக்கிரம் போய் சேர்றதுனால தான் தூக்கு தண்டனை மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா என்னை வச்சா தாங்கிக்க முடியாதுன்னு, அவ்வளோ அநியாயம் பண்ணுறான்னு சொல்லி தான் அப்படிப்பட்ட கொடூர தண்டனைகள்லாம் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்கள். ஏன்னா இன்னும் இருந்தான்னா இவனை வச்சு யார் சமாளிக்கிறது? உலகம் எப்படி தேர்றது? அதனால் கர்த்தர் பார்த்தார், இவன் பாட்டுக்கு ஆளுக்கு 900 வருஷம் 800 வருஷம் இருந்தானா என்ன ஆகுறது? பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டாரு. வேணாம்ப்பா, நான் முதல்ல ஆரம்பிச்சப்போ அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். இப்போல்லாம் பாவத்தில் விழுந்து கெட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் கெடுக்கிறீங்க, அக்கிரமம் பெருகுது. இந்த அக்கிரமம் பெருகிற உலகத்தில் 120 போதுன்னு கட் பண்ணி விட்டார். இருக்கிறீங்களா? 120 தான் அப்பர் லிமிட்டு. சிலர் சொல்கிறார் என்கிட்ட, இல்லை பிரதர் 90 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் சொல்லியிருக்குது. இன்றைக்கி மனுஷனுக்கு வயசு 70, பலத்தின் மிகுதியினால் 80 கூட போகலாம். அதுக்கு மேலே கஷ்டம், தேர்றது கஷ்டம். இவர் சொல்கிற கதையை பார்த்தா எனக்கு இன்னும் 4 வருஷம் தான் இருக்குது. இன்னும் 4 வருஷத்தில் 70 வருது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த 70 80 கதையை நம்பாதீங்க சார், இருக்குதாம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உலகத்தில். இப்போ 70 80 தான் சகஜம்னு ஆயிடுச்சு. அதை சொல்கிறாரு. சொன்னவர் யார்? 90 சங்கீதத்தை எழுதினவர் மோசே. எழுதினது மோசே. அவர் எவ்வளோ நாள் இருந்தார்? அவர் மட்டும் 120 வருஷம் இருந்துட்டு எனக்கு 70 80னா நான் விட மாட்டேன். நான் அதனால் அவர் எழுதின 70 80 வருஷத்தை எடுத்துக்கல, அவர் இருந்த 120 வருஷத்தை நான் கேட்குறேன். அதனால் 70 80 செட்டில் ஆகிடாதீங்க. சிலர் 70 நெருங்கும் போதே ஆல்ரெடி பேக்டு ரெடி. ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து விடுகிறேன், இன்னைக்கா நாளைக்கா, ஒன்றும் அவசரம் இல்லைங்க. உங்களை மாதிரி ஆள் உலகத்தில் இருக்கணும், நல்லா இருக்கணும், உயிரோடு இருக்கணும், நடமாடணும், சுகத்தோடு இருக்கணும். அதனால் எய்ம் பண்ணுங்க. எய்ம் பண்ணுறதே சும்மா போதும், இவ்வளோ எட்டினா போதும் இல்லை, வானத்து வரைக்கும் எகிரணும். அப்போ தான் கூரை வரைக்கும் மாதிரி எட்டும். நீங்கள்